தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த கூட்டணிக்கு தலைமையேற்றுள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கியுள்ள 4 தொகுதிகள் மதுரை தெற்கு, சீர்காழி தனி, மொடக்குறிச்சி, கடையநல்லூர் இந்த 4 தொகுதிகளுக்கும் நாங்கள் அந்த தொகுதிகளிலே போட்டியிட விரும்புகின்றவர்களினுடைய விண்ணப்பங்களை பெற்று ஆட்சி மன்ற குழுவினரும் தலைமை நிர்வாகிகளும் விண்ணப்பம் தந்தவர்களை தனித்தனியாக அழைத்து அவர்களிடம் தொகுதி நிலவரத்தையும் அவர்கள் நின்றால் ஏற்படக்கூடிய வெற்றி வாய்ப்புகளையும் குறித்து கேட்டறிந்து தனித்தனியாக அந்த கருத்துக்களை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி மதுரை தெற்கு தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற புதூர் பூமிநாதன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலும், சீர்காழி தனி தொகுதி வழக்கறிஞர் இரா செந்தில் செல்வன் அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்டு பெறுகிற தனி சின்னத்திலும், மொடக்குறிச்சி தொகுதியில் சா செந்தில்நாதன் உதயசூரியன் சின்னத்திலும், கடையநல்லூர் தொகுதி திமு ராஜேந்திரன் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிடுவதென்று ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. அந்த 4 பேரும் வேட்பாளர்களாக இப்பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களாக இந்த கூட்டணியிலே களம் காண இருக்கும் 4 மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். புதூர் பூமிநாதன், சீர்காழி வழக்கறிஞர் செந்தில் செல்வன், மொடக்குறிச்சி செந்தில்நாதன், கடையநல்லூர் திமு ராஜேந்திரன்.
வேட்புமனு தாக்கல் 2ஆம் தேதி, ஒன்று 2 இடங்களிலே 4ஆம் தேதி என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நான் 2ஆம் தேதியே பிரச்சாரத்தை தொடங்கலாம் என்று ஒரு யோசனை வைத்திருக்கிறேன். அதை மற்றவர்களிடம் கலந்து பேசி 2ஆம் தேதி தொடங்கினால் 21ஆம் தேதி மாலை 6 மணி வரையிலும் பிரச்சாரம் செய்யலாம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிற தொகுதிகள் மட்டுமின்றி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிற தொகுதிகளிலும் இந்த கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற தோழமை கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிற தொகுதிகளிலும் நான் என்னால் இயன்ற அளவுக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்று தீர்மானித்திருக்கிறேன். பிரச்சாரத்தில் என்ன மாதிரியான அம்சங்கள்லாம் முன்னிறுத்தி கேம்பெயின் பண்ண போறீங்க? தமிழகத்திற்கு பேர் அபாயமாக அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவா சக்திகளின் முகமூடியாக திகழும் பாரதிய ஜனதா கட்சி அங்க வகிக்கின்ற அந்த கூட்டணி தமிழகத்திலே வேரூன்றுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. திராவிட இயக்கத்தை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் மற்றவர்களும் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்க கோட்டைக்கு எந்த சேதமும் ஏற்பட அனுமதிக்கக்கூடாது என்ற வகையில் பிரச்சாரத்திலே அதை முதன்மையாக வைப்பதோடு திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு அருமை சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய அரசு, திராவிட மாடல் அரசு பிற மாநிலங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இலக்கணமாக எடுத்துக்காட்டாக திகழ்கிற அளவுக்கு மக்களுக்கு தமிழகத்துக்கு திட்டங்களை தந்துள்ளது. மகளிர் நலனை பாதுகாத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர வேண்டும். அது தமிழகத்துக்கு மத்திய அரசு ஊரவஞ்சகம் செய்த போதிலும் அதனையும் புறம் கண்டு தமிழகத்துக்கு எண்ணற்ற நல்ல திட்டங்களை வழங்கியிருப்பதை பட்டியலிட்டும் மகளிர் நலன், சின்னஞ்சிறு பிள்ளைகள், குழந்தைகள் அவர்கள் காலை வேளையிலே கூட உணவருந்துகின்ற வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத இப்படிப்பட்ட இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ், அப்படிப்பட்ட அருமையான திட்டங்களை மக்களிடம் எடுத்து கூறி சமூக நீதியை பாதுகாப்பதற்கும் மாநில சுயாட்சி கொள்கையை லட்சியத்தை பாதுகாப்பதற்கும் இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டுமெனில் கூட்டாட்சி தத்துவம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் மக்களிடத்தில், வாக்காளர் பெருமக்களிடத்தில் இதனை சொல்லி திராவிட முன்னேற்ற கழக அரசை தொடர்வதற்கு உங்கள் நல்ல ஆதரவை, வாக்குகளை வழங்க வேண்டும் என்ற முறையில் பிரச்சாரத்தை முன்னெடுப்பது என்று நான் யோசித்து வைத்திருக்கிறேன். பிரச்சாரம் தான் சொல்லிட்டேனே, இது மைய கருத்து, அவ்வளவுதான். அது அங்கங்க கூட்டங்களுக்கு போகும்போது சொல்ல முடியும். அதிமுக தனி சின்னத்துல போட்டியிடுறது அப்படின்றது பெரும் அவசியம். நிர்வாகிகளாக விவாதிச்சீங்க. சீர்காழி தொகுதியில தனி சின்னம் அப்படின்ற ஒரு தேர்வு, அங்க போட்டியிடுறதுக்கான அந்த ஒரு தேர்வு இல்ல வியூகம் என்ன? ஏன் அதை இல்ல சமூக நீதியிலே மிகுந்த அதிலே எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் இயக்கம். ஆகவே அந்த தனி தொகுதியில் சமூக நீதி பெற வேண்டிய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற வகையில்தான்
அந்த தொகுதியிலே நாங்கள் தனிச்சின்னம் எந்த தொகுதிக்கு கேட்பதுங்கிற போது சீர்காழி தனி தொகுதியிலே தனிச்சின்னத்தில் மதிமுகவுக்கு தேர்ந்தெடுக்கின்ற சின்னத்தில் போட்டியிடுவதுன்னு முடிவு செஞ்சிருக்கோம். சார், இப்போ மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கீங்க. ஆளக்கூடிய திமுக கூட்டணியில் இருந்தாலும் 4 முனை போட்டி நிலவரதா சொல்லப்படுது. களம் எப்படி இருக்கு? உங்களுக்கான அந்த போட்டி அப்படி நான் 1967 பொது தேர்தலிலிருந்து அத்தனை தேர்தல்களிலும் ஒரே ஒரு தேர்தலில் தான் நாங்கள் புறக்கணித்தோம். அத்தனை தேர்தல் களங்களிலும் நான் முன்னணியிலிருந்து பிரச்சாரம் செய்தவன். அதன் காரணமாகவே டாக்டர் கலைஞர் அவர்களால் திமுக கழகத்தினுடைய தேர்தல் பணி செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இடைத்தேர்தல் களங்களில் நான் முன்னணியில் நின்று போராடியதன் நிலைமையை எண்ணித்தான் நான் எதிர்பார்க்காமலே எனக்கு அந்த வாய்ப்பை தலைவர் அவர்கள் கொடுத்தார்கள். வேட்பாளர்களை தேர்வு செய்கிற காலத்தில் கூட இந்த எளியவனை வலது பக்கத்திலும் இடது பக்கத்தில் கழக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அண்ணன் அன்பழகன் அவர்களையும் உட்கார வைத்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு நேர்காணலில் கேள்விகள் தொடுப்பதற்கு கூட என்னை அழைத்து நீயே கேட்பா வர்றவங்க விண்ணப்பம் போட்டவங்க கிட்ட என்று ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத அவர் அருகிலே அமர்ந்து போட்டியிட விரும்புகிறவர்களிடம் என்னென்ன வினாக்களை தொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று எனக்கு தெரியும். அந்த வகையில் அந்த அனுபவமும் எனக்கு கிடைத்தது. ஆகவே தேர்தல் களங்களில் இடைவிடாது இடைத்தேர்தல்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இருந்த காலங்களில் இடைத்தேர்தல்களில் அந்த தேர்தல் களத்தினுடைய திமுக கழகத்தினுடைய முதல் வரிசையினுடைய பட்டாளத்தினுடைய முதல் ஆளாக நான் நின்று பணியாற்றியிருக்கிறேன். ஆகவே தேர்தல்களில் தனிப்பட்ட விமர்சனங்களை, மற்றவர்களை பற்றி ஏதாவது தரக்குறைவான விமர்சனங்களை யாரும் எல்லோருமே தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இப்பொழுது அடிக்கடி பத்திரிகைகளிலே அவர் இவ்வளவு மோசமாக பேசினார் வழக்கு போட வேண்டும் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. அது கருத்துக்களை சொல்லி, திட்டங்களை சொல்லி, அல்லது இந்த திட்டங்கள் சரியில்லை என்று சொல்லி, அரசியலை இந்த தவறுகள் என்று சொல்லி இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்யலாம் எதிர்க்கட்சிகள். எங்கள் தரப்பில் இருந்து பேசுகிற பொழுதும் திட்டங்களை, சாதனைகளை சொல்லி பேசலாம். எந்த வகையிலும் தனிப்பட்ட கட்சி தலைவர்களை பற்றி கூட, தனிப்பட்ட நபர்களை பற்றி அவர்களை விமர்சித்து பேசுவது என்பதை நான் தவிர்த்துக் கொள்கிறவன். நான் அப்படிப்பட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டேன். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தேர்தல் களத்துல அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். குறிப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் சந்திக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்கள்ல அரசு சரியா நடவடிக்கை எடுக்கல, செயல்படலங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாரு. இதுக்கு நீங்க எப்படி களத்துல பதில் சொல்ல போறீங்க? அரசாங்கத்தை பற்றி விமர்சிக்கணுங்கிறவரு தான் எப்படியாவது போட்டியில் ஜெயிக்கணும் போது அவர் சொல்லத்தான் செய்வார். பிறகு பாராட்டியா பேசுவார்? அவர் ஏதாவது சொல்லுவார். அவர்கள் காலத்திலே இதைவிட மோசமான சட்டம் ஒழுங்கு, இதைவிட மோசமான நிலைமையில் இருந்தது. ஆக புள்ளி விவரங்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தால் அதுக்கு சரியான புள்ளி விவரங்களை தருவதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கிறோம். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறதா? இந்த நிலைமையில மேலும் இலவசங்கள் அவசியம். அதாவது இலவசங்களை மக்கள் எதிர்பார்க்கின்ற மனோபாவம் வளர்ந்து விட்டது. பொதுவாக மக்களே, வாக்காள பெருமக்களே, பொதுமக்களை விட இலவச திட்டங்களை எல்லா இடங்களையும், இப்போ எல்லா மாநிலங்களையும் அதை பார்க்கலாம். அது ரொம்ப காலமாக வழக்கமாக இருந்துகிட்டு வருது, அறிவிக்கிறது. அது போட்டுக்கிட்டு அறிவிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு கூட போய் தேர்தல் அதிகாரியை பார்த்திருக்காங்க. சுதந்திரமா அதுல முயற்சி செய்ய முடியல. குறிப்பா அவங்க கேட்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு பிரச்சாரம்
2 அதிகாரிகளை மாற்றணும்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில போய் பார்த்துதான் சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னாங்க. காவல்துறை என்ன பதில் கொடுத்திருக்கு? இன்னென்ன விதிகள் பின்பற்றப்படல, அதனால அனுமதி கொடுக்கல, வேற பாரபட்சமான முடிவு எதுவும் எடுக்கலன்னு காவல்துறையே சரியான பதில் விளக்காதுக்கு கொடுத்திருக்கு. அவங்க கொடுத்த புகாருக்கு காவல்துறை இன்னென்ன விதிகள் படி அப்ளை பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். அந்த விதிகள் அதில் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வராதனால கிடைக்கல. மற்றபடி கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, நாங்கள் தாராளமாக எங்கள் எல்லாருக்குமே சமமாக மதித்துத்தான் நாங்கள் அனுமதி கொடுப்போம்னு காவல்துறை தெரிவிச்சிருச்சு. அப்படிதான் நடக்கும். பாஜக தேர்தலில் தமிழகத்துல வேரூன்ற கூடாது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறீங்க. ஒவ்வொரு தேர்தலையும் பாஜகவை எதிர்த்து இங்க பெரிய அளவுல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஆனா பெரும்பாலான மாநிலங்கள்ல பாஜக தான் ரூல் பண்றாங்க, தொடர்ந்து 3வது முறையா மத்தியில் ஆட்சி பண்றாங்க. அப்படின்னா மக்கள் ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கணும். ஆனா அதுக்கு களத்துல அப்படி நடக்கலையே சார். அதாவது ஒரு தீங்கு பரவி வருகிறதுங்கிற போது அதை தடுக்கிற எதிர்க்கிற அடிப்படை தகுதி திராவிட இயக்கத்துக்குத்தான் மற்ற எல்லோரையும் விட இருக்கிறது. அந்த கடமை எங்களுக்கு இருக்கிறது. தடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. என்னென்ன விபரீதங்கள் இவர்களால் ஏற்பட்டு வந்திருக்கின்றன. காந்தியாரையே ஒரு காந்தியார் மாதிரி ஒரு பொம்மையை வச்சு மேடையிலே சுட்டு காண்பிக்கக்கூடிய அளவுக்கு பிஜேபியினுடைய கூட்டங்களில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. படத்திலிருந்து பெயரிலிருந்து திட்டத்தின் பெயரிலிருந்தே அண்ணல் காந்தியடிகளினுடைய பெயரை பேரை நீக்கினாங்க. இனி போற போக்க பார்த்தா ரூபா நோட்ல கூட காந்தியடிகள் படத்தை எடுக்க கூட முயற்சிக்கலாம். அந்த அளவுக்கு வெறி பிடித்து போய் அவர்கள் கோட்ஸே சிலையை வச்சு மாலை போடுறதும் கோட்ஸே வாழ்கன்னு சொல்றதும் இதைவிட பேர் அபாயம் ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் வேறு ஆபத்து வேறொன்றும் இருக்க முடியாது. ஆகவே அதை தடுத்து எதிர்க்க வேண்டியது கடமை. அதில் திராவிட இயக்கம் இந்தியாவிலேயே தனித்து நிற்கிறது மற்ற கட்சிகளை விட. அதனால் எங்களுக்கு கடமையும் அதிகம் இருக்கிறது. எதிர்க்க முடியும். அவர்கள் மற்ற இடங்களிலே சில இடங்கள் ஊடுருவதைப் போல இங்கே ஊடுருவ விடாமல் தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. திராவிட இயக்கத்தோட தான் பாஜக இப்போ அதிமுக அப்படின்றத பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த அதிமுகவுக்கும் இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு முடிவு இருக்கும். நிச்சயமா இருக்கும், நிச்சயமா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். திராவிட மாடல் ஆட்சி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னரும் தொடரும். அன்பு சகோதரர் தளபதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் எல்லாமே தமிழகத்துக்கு முகாமிட போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கு. முகாமிடட்டும், சுற்றி சுற்றி வரட்டும். நரேந்திர மோடி இன்னும் எத்தனை கூட்டங்களில் வேண்டுமானாலும் பேசி பார்க்கட்டும். ஆனால் அவர் முயற்சி படுதோல்வி அடையும். அவர் நினைக்கிற மாதிரி இங்க ஜெயிக்க முடியாது. அதுக்கு பிறகுதான் தெரியும், ஓஹோ தமிழ்நாடு வித்தியாசமான மாநிலங்க நுழைய முடியலன்னு பிறகு உணர்வார். அவர் கொள்கை பிடிப்பு இல்லாம கட்சி மாறி வரவங்க விவசாயம் சொல்லாம வேற என்ன சொல்றதுன்னு திமுக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. நான் ஒருவர் சொல்ற கருத்துக்கெல்லாம் நான் பொதுவாக ரியாக்ட் பண்ண மாட்டேன். இதுக்கு எதிர்கட்சிகள் சொல்ற கருத்துக்கு யாரா இருந்தா இன்னார் இப்படி சொல்லியிருக்காங்க, உங்க கருத்து என்னன்னா அவரவர் கருத்து அவரவங்களுக்கு, நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். கேட்கணும், அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டுட்டு அவங்க எப்போ நேரம் ஒதுக்குறாங்களோ நாளைக்கே பார்க்கணும்னு நினைக்கிறோம். அவங்க நேரம் கொடுத்த உடனே போய் பார்ப்போம். பொதுவா ஒரு கட்சிக்கு மாற்றுன்னு ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கிறதும் பிறகு அதே கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறதுங்கிற மாதிரியான போக்குகள் அரசியல் களத்தில் தொடர்ந்து இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? ஒரு கருத்தும் இல்லை.